வெல்கம் டு எஸ்கேபி மீடியா. நம்ம இன்றைக்கி பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு ஆம்பிளிஃபையர், அதாவது காரோட ஆம்பிளிஃபையர் ஒன்று கிடந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பேட்டரியில் வச்சு 12 வோல்ட்டு பேட்டரியில் வச்சு செக் பண்ணுவோம். பவர் வருது, ஆனால் யூஎஸ்பியோட பிளேயர் வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது, ஸ்க்ரூ ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து ஐஸ் வந்து நல்லா தான் இருக்குது. இது 2 சேனலு. இந்த போர்டு தான் போயிடுச்சு. நம்ம வந்து இந்த போர்டை வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். வேறு ஒரு போர்டு வந்து போட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது என்கிட்ட இருந்த பழைய ஒரு போர்டு. இதுவும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். யாருக்குன்னே இன்னொரு ஆம்பிளிஃபையரில் செட் பண்ணது. இப்போ அதில் வரக்கூடிய அப்படியே நம்ம இந்த லாக்கை வந்து எடுத்துடுச்சு. அந்த புது யூஎஸ்பியில் வந்து நம்ம போடுவோம். இது யாருக்குனே ஒரு பழைய ஒரு யூஎஸ்பி. இது அதை வந்து அந்த இடத்துல ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணி இது ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ வந்து அந்த நம்ம வாங்கின பழைய இது வந்து அது ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம ஒரு புதுசு ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அதில் செட் பண்ணி ப்ளே ஆகுதான்னு பார்ப்போம். இது வந்து போயிடுச்சு. புதுசு ஒன்று வாங்கியிருக்கோம். இதை செட் பண்ணி இது ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஒயர் எடுத்து பவர் 5 அதுலேயும் வச்சுட்டு பவர் கொடுத்தாச்சு. பவரும் கொடுத்தாச்சு, சவுண்டும் கொடுத்தாச்சு. இப்போ சவுண்டு வருது. இப்போ வந்து எல்லாமே ப்ளே ஆகுது. சின்ன ப்ராப்ளம் தான், அதை தூக்கி போட்டிருக்காங்க. அந்த போர்டு மட்டும்தான் ப்ராப்ளம். மித்த அது ஐஸு மதர் போர்டுலாம் நல்லா தான் இருக்குது. இப்போ அவ்வளோதையும் நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ அந்த மதர் போர்டை ஸ்க்ரூ போட்டு அதை டைட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு சால்ட்ரிங் வைக்க வேண்டியிருக்கு. அது ஒயர் விட்டுடுச்சு. அதை வந்து அந்த இடத்துல சால்ட்ரிங் மட்டும் பண்ணிக்கிடுவோம். சவுண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒயர் மட்டும் அது விட்டுடுச்சு. அதை நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே, சால்ட்ரிங் பண்ணி எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணியாச்சு.
இப்போ இன்னொரு டைம் செக் பண்ணிக்கிடுவோம். ஆனாதா என்னென்னு பார்த்துக்கிடுவோம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. சின்ன ப்ராப்ளம் தான், அந்த ஒரு போர்டு மட்டும் போயிருக்கு, பிளேயர் போர்டு மட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.